தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids of League. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் சன்ஸ்ல இருந்து ஒரு சாங் வந்திருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதோட ப்ரோமோ கூட நம்ம ரியாக்ட் பண்ணிருப்போம். Yes. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே அது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் இது சூர்யாவோட வாய்ஸ்லயே வந்திருக்கு. சோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Yes, the wedding song அப்படின்ற டைட்டில் இருக்கு. ஸோ வெட்டிங்ல நடக்கிற ஈவெண்ட்டை நம்ம ப்ரோமோல பார்த்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் அதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆன்ல வச்சிட்டிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எந்த டீலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே. The one, Surya. Oh! Wow! சூர்யா வாய்ஸ் கேக்குது. சிரிப்பே மாறாமணி பாத்துக்கணும் கனாக திரண்ட கூட்டம் எல்லாம் டான்ஸ் போடு ஃபனாக கவலை படாமணி அழிச்சுலாக இருப்பா நீயும் பொறுப்பா வாழ்க்கை சிறப்பா ஆகும் பழப்பழப்பா பறக்க சோகம் மறக்க தாவி குதிக்க வேணாம் தவி தவிக்க அடேங்கப்பா. கனவு காணணும் காதலும் சேரணும் புதுசா பூக்குற பூ இதுவே அழகா பாக்குற கேவல தூக்குற அவள தாங்குற நீ ராஜா முன்னாலே ராணி பின்னாலே ரோஜா வந்தாலே நீய பத்த வைக்க ராஜா முன்னாலே செமையா இருக்கு. Singer Surya. Oh, Ken Karnasa. Wow. வாவ் வாவ் போடு வேற மாதிரி. ஏய் செமையா இருக்குங்க சீரியா. சண்டை வந்தாலும் நீ வாய விடாத, வயவே விட்டாலும் சாரி கேட்க அஞ்சாத. அட்வைஸ் தெரிஞ்சுக்கோ ஆட்டம் போடாத, இல்ல உனக்காக எழுதிருக்காங்களே. படாத வாழ்க்கை ஒரு வட்டம் காலம் கை காட்டும் எல்லா நன்மைக்கு கொண்டாடுப்பா. தவற நினைக்காத, தனியா தவிக்காத, வாழும் ஒரு வாழ்க்கை எல்லாமே நம்மோட கையில் தம்பா. வாவ் வாவ் அடேங்கப்பா. ஏய் மேளம் கொட்ட தாலி கட்ட பையன் பொண்ணு ஒன்னாக சிரிப்பே மாறாம நீ பாத்துக்கணும் கனாக திரண்ட கூட்டம் எல்லாம் டான்ஸ் போடு ஃபனாக கவலை படாம நீ வாழச்சுலாக ராஜா முன்னாலே ராணி பின்னாலே ரோஜா வந்தாலே நீயம் பத்த வைக்க ராஜா முன்னாலே ராணி பின்னாலே ரோஜா வந்தாலே நீயம் பத்த வைக்க. வாவ் செமையா இருக்கு. செம செம செம. சரியான Very சாங் nice. வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்சுவலா சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இதுல உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தாரு. அவரோட டான்ஸா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ அவரோட சிங்கிங்கா இருக்கட்டும் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. யா அண்ட் அந்த சிங்கிங் வந்து எனக்கு நம்ம முன்னாடி ப்ரோமோலே பார்த்தோம் அந்த கோரஸ் சாங். அதுல சூர்யாவோட சாங்கே நம்மளுக்கு சூர்யா பாடின மாதிரியே இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் அது உண்மையாவே அதுல அவரு கோரஸ்ல தான் பாடிருக்காங்க போல. இது பண்ணி ஏமாத்தி விட்டுட்டாங்க இந்த ப்ரோமோல. இதுல தான் சூப்பரா இருந்தது. எஸ் அவர் த்ரூ அவுட் சாங்ல வந்து ஃபுல்லாவே அவர் பாடியிருக்காரு. அண்ட் செம்மையா பாடியிருக்காரு. ரைமிங்ல
அப்படியே கவிதையா ஐ மீன் என்ன சொல்றது ஒரு அட்வைஸா எடுத்துக்கிட்ட Yeah. மாதிரி இருந்துச்சு. சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி Yeah, வந்து yeah, பாத்தீங்கன்னா இருந்துச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அது வந்து பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ரொம்ப யதார்த்தமான லிரிக்ஸ் இருந்தது. லிரிக்ஸ் எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா கென் கருணாஸ். அது எனக்கு ஆக்சுவலி ஷாக்கிங். உனக்கு முன்னாடி தெரியுமா? நானும் இப்பதான் உங்க கூட சேர்ந்து அப்படியா? பாக்குறேன். இல்ல எனக்கு தெரியல. நான் கென் கருணாஸ் நான் பாட்டு கேட்க கேட்க சார் செமையா இருக்கே, லிரிக்ஸ் சூப்பரா இருக்கேன்னு நினைக்க லிரிக்ஸ் பை கென் கருணாஸ்னு வந்துச்சு. அது சீரியஸ்லி ஷாக்கிங். செமையா இருக்கு லிரிக்ஸ். ஆனா லிரிக்ஸ் வந்து அதான் சொன்ன மாதிரி ரொம்ப யதார்த்தமான யதார்த்தமா லிரிக்ஸ். இருந்துச்சு. ஸோ ரொம்ப வந்து அப்படியே அந்த கவிஞர் இதெல்லாம் பொழியாம ஆமா. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா போட்டிருக்காங்க. ஸோ ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ சாங்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்குமே இது பாத்தீங்கன்னா செமையான ஒரு டான்ஸ் நம்பர். அண்ட் ஆல்சோ Yes. அங்கங்க அந்த மேக்கிங் எல்லாம் காமிச்சாங்க. சீரியஸா சூப்பரா இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவோட சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அங்கங்க அப்படியே வந்துட்டு போச்சு. ஆமா ஆமா. நம்ம யூஸ்வலா பாக்குற அந்த கை இது பண்ற அந்த அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிக்னேச்சர்ஸ் அதெல்லாம் Yes. அங்கங்க வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் உண்மையிலேயே சூப்பரா இருந்தது. ஆல்சோ மமிதாவோட ரீசெண்டா அவங்களோட டான்ஸ் வேற level ல சீரியஸ்லி ஐம் அப்சஸ்ட் வித் அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்టిక్యులர் போர்ஷன் அவங்க அசால்ட்டா ஆடிட்டு போயிட்டாங்க. செம்மையா இருக்கு சீரியஸா பாக்குறதுக்கு. ரொம்ப பட்டாம்பூச்சி graceful-ஆ பாட்டு இருக்கு. அந்த Yes, பாட்டே yes. நம்ம பார்த்திருப்போம். அதுல டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். அண்ட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அவங்களுக்குன்னு ஒரு மொமெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் நல்லா இருக்கு அதை பாக்குறதுக்கு. அண்ட் ஓவராலா சீரியஸ்லி ஒரு ஹோல்சமான ஒரு சாங். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா சூப்பரா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சூர்யா வந்து இந்த இதுல பாக்குறப்ப கொஞ்சம் ரொம்ப younger-ஆ யங்கா இருக்காரு. Yeah. மேபி அவர் அந்த ஷேவ் இதெல்லாம் பண்ணனாலே என்னன்னு தெரியல. ஒரு கெட்டப் பட் இருக்கு. பிசிக்கலாவே பாக்குறதுக்கு ரொம்ப லீனா ரொம்ப யங்காவே தெரிஞ்சாரு. பிசிக்கலா ஒரு பயங்கரமான டயட் மெயின்டெனன்ஸ் பண்றாரு. யா பட் ஸ்டில் ஒரு சில இதுல ரொம்ப மஸ்குலரா தெரிவாரு. இதுல கொஞ்சம் நல்லா லீனா அப்படியே ஓகே. இதா இதுல ஆக்சுவலா தெரிஞ்சாரு. வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்கராலா தெரிஞ்சாங்க. அதனால மேபி நீ பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆடா தெரியல. perfect-ஆ அண்ட் இருக்கு. மமிதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனநாயகன் தளபதியோட டாட்டர். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா மமிதா இஸ் பேரிங் அப் வித் சூர்யா. சோ பயங்கரமான ஒரு கான்ட்ராடிக்ட். பட் இருந்தாலுமே அது மேட்ச் ஆகுது. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்சுவலா எனக்கு தளபதிக்கு பொண்ணுன்ற இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாதான் இருந்தது ஆக்சுவலா. ஏன்னா தளபதி எங்காதான் இருந்தாரு. பட் ஆக்சுவலி அவங்க வந்து இதா தானே சொல்லியிருப்பாங்க அடாப்டட் மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அண்ட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பேசியிருப்போம். ஸ்டார்டிங் வந்து இவங்க ரெண்டு பேர் எப்படிடா பேரு இது எப்படிடா செட் ஆகும் அப்படின்ட்டு. பட் இந்த கதைக்கு இது ஆப்டா செட் ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு பழகிருச்சு ஆக்சுவலா சொல்ல போனா. அண்ட் மியூசிக் வந்து இந்த வெட்டிங்க்கு ஏத்த மாதிரி செம்மையா பீட் அந்த பீட் கேட்டாலே ஆடணும் போல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ ஜிவி பிரகாஷ் செம்மையா பண்ணிருக்காரு. ராஜா முன்னாலே ராணி பின்னாலே அப்படி அந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. அதான் நம்ம ப்ரோமோலயே போட்டிருந்தாங்க. சோ அந்த பர்టిక్యులர் போர்ஷன் சூப்பரா இருக்கு. அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து சூர்யா பாடினதுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அண்ட் சூர்யா எனக்கு தெரிஞ்சு ஒரு நெஸ்கேஃபே ஒரு ஆடுக்கு ஒன்று பாடி இருப்பாரு. அது போக வேற எங்க பாடிருக்காருன்ட்டு எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ உங்களுக்கு அது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அந்த சாங் வந்து நாங்க ரீகலெக்ட் பண்ணி யோசிச்சு பார்த்துருவோம். ஆமா இல்ல அதுல பாடிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ மறக்காம அதை சொல்லுங்க. ஆல்சோ இந்த சாங் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. சீரியஸ்லி நாங்க செம்ம ஹாப்பி. ஏன்னா சூர்யாவோட வாய்ஸ், சூர்யாவோட டான்ஸ் அண்ட் அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. அண்ட் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட். ஸோ மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சூர்யா பாடின பாட்டு எதுன்றதும் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம சொல்லிருங்க. எஸ் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பை.